யார் சத்தத்தை கேட்கணும்? தேவ சத்தத்தை கேட்கணும். தூங்கி எழுந்தோடனே பாருங்க, கட்டில இருந்து எழுகும் போதே இங்கெல்லாம் வலிதான் செய்யும். தூங்கி எந்திரிச்சோடனே சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தை என் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமா. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தையினால் நான் பிழைப்பேன். நீதிமான் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வசனத்தினாலும் நான் என்ன பண்ணுவேன்? பிழைப்பேன், வாழ்வேன், உயருவேன், ஜெயிப்பேன். தூங்கி எழுகும் போதே பாருங்க, மாத்திரை நோட்டை எடுத்துடுறது. டேட் ஆயிடுச்சா ஆகலையா எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். டெய்லி சொல்லி பண்ணது. விவசாயி டெய்லியும் பாருங்க, போன உடனே தண்ணி சுவிட்சை போட்டு என்ன அரைப்பாரு? தண்ணி அரைச்சிட்டே இருப்பாரு. தெரியும் அவருக்கு, இதுலதான் என் கடன் அடைய போகுது, இதுலதான் என் பிள்ளைய படிக்க வைக்க போறேன், இதுலதான் நான் வீடு கட்ட போறேன். ஏன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த நாக்கு என்கிற ஜீவ தண்ணீரை என்ன பண்ணோம்? கட்ட விழுத்து பிள்ளைங்க மேல விடணும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் மனைவி என் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை. தராம இருக்கலாம், சொன்னா கொடுக்கும் கட்டாயமா. இவ்வளவு நாள் சொல்லாதனால்தான் கொடுக்கல, இவ்வளவு நாள் சொல்லாதனால்தான் ஒளிவ மர கன்று மேல இல்ல. ஆனா சொல்லும் போது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிட்டு இருக்காங்க? இதை மட்டும் படிச்சு ஜெபம் பண்ணிடுவோம். ஒரே ஒரு வசனம், யாக்கோபு 3 6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். கவனிங்க, உங்க நாக்கு நெருப்புதாம்மா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? தீப்பெட்டியை வச்சுட்டு சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சின்ன பசங்க இப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி போட்டுருவாங்க, இப்படி போட்டுருவாங்க. விளையாட்டுக்கு கிழிச்சாலும் அது என்ன பண்ணிரும்? எரியும். சீரிச்சா பத்தாச்சாலும் என்ன பண்ணிரும்? எரியும். ஒரு கூரை வீட்டுக்கிட்ட போயிட்டு, ஐயா விளையாட்டுக்கு வச்சுட்டாயா அப்படின்னீங்களா, என்ன ஆயிரும்? அது விளையாட்டுத்தனமாவே என்ன பண்ணிரும்? எரிஞ்சு உள்ள இருக்கிற பீரோ எல்லாம் முடிஞ்சு எப்படி ஆயிரும்? அப்புறமா சாம்பலாதான் அள்ளணும். நிறைய பேர் அப்படிதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் சொல்லுங்க, நாவும் நெருப்பு தான். அதனாலதான் அதை பத்திரமா பாருங்க, தீப்பெட்டியில பேக் பண்ணி கொடுக்குறாங்க. தேவைப்படுற இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்க? வச்சிருங்க. எல்லா இடத்துலயும் பத்தரிக்க அனுமதி கிடையாது. நாவையும் தேவன் அவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வைத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்றது, ஏன் வாய் நான் எப்படினாலும் என்ன பண்ணுவேன், அதனாலதான் உன் குடும்பம் இப்படி எல்லாம் இருக்குது. நிறைய பேர் அப்படித்தான் பாருங்க, எப்படினாலும் பேசுவேன். தேவன் சொல்லுகிறார், நாவும் பாருங்க, வாசிங்க, அது நாவும் நெருப்புதான், அது அநீதி அப்படின்னா என்ன? கெடுத்தக்கூடிய எல்லா சுச்சுவேஷனும் எங்கதான் இருக்குது? நாக்கில தான் இருக்குது. ஜாக்கிரதையா பேசு. குடும்பத்துல சண்டை வைக்கிறது ஈஸி,